சுவாமி கூட வந்திருக்காரு. அப்போ சுவாமி தர்ஷன் பார்க்கறதுக்காக வி ஸ்டார்டட் வெரி லேட் இந்த ஈவினிங். சென்னையிலேருந்து கிளம்பச்சே ரொம்ப லேட் ஆகிடுது. ஸோ எப்படியாவது சுவாமி மார்னிங் தர்ஷன் பார்த்தோன்னு மட்டும்தான் எங்களுக்கு மைண்டில் இருந்தது. டுவர்ட்ஸ் ட்ரிச்சி கிட்ட போகிறச்சு ஆக்சுவலாக. ஸோ போய் டிரைவர் அங்கிள் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆக்சுவலாக முன்னாடி போகிற வண்டி தெரியாமல் போய் ஒரு 110 போயிட்டு இருக்கோம். போய் ஜஸ்ட் பேண்டு. ஸோ நான் இறங்கி போய் பார்க்கறதுக்குள்ள பார்த்தா எங்கள் அப்பாவோட டோர் திறக்க முடியல. இட் வாஸ் லைக் ப்ராப்பர் ஜாம் ஆயிருது எல்லாம். ஃபார்ச்சுனேட்லி பை சுவாமிஸ் கிரேஸ் இங்கே இருந்தால் உள்ளுக்குள்ளே இருந்தவளுக்கு ஒன்றும் ஆகலை. அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருந்த ஆக்சிடென்ட் இருந்தால் கூட தெர் வாஸ் நத்திங் லைக் நம்ம பண்ண தப்புன்னு ரியலைஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருந்தே தவிர உடம்புல ஒரு ஸ்க்ராச்சோ ரத்தமோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை பை சுவாமிஸ் கிரேஸ். நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் சம்ஹவ் வி ரீச் கொடை. அங்கே போய் தர்ஷனில் உட்காந்துருக்கோம். சுவாமி உள்ளே வரார். வந்த உடனே என்னுடைய பார்த்துட்டு ஒரு சிரிச்சுட்டு எத்தனை தடவை சொன்னாலும் ராத்திரியில் ட்ராவல் பண்ணக்கூடாது சொன்னால் யார் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போனார். அது அந்த இதில் சொல்கிற மாதிரி பலார்னு அரைஞ்சா மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமும் வி ஆர் ட்ரைங் டு அவாய்ட் நைட் ட்ராவல். சில விஷயம் நம்ம எத்தனை சொன்னாலும் புரியாது இல்லையா, நமக்குலாம் பட்டாதான புத்தி வரும். சுவாமி நம்மகிட்ட அந்த சொல்கிற அந்த ஒரு என்ன சொல்ற அந்த ஒரு ஆசையோட உரிமையோட சொல்கிற சில விஷயங்கள் இன்றைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, பார்க்குற எல்லாருக்குமே நைட் ட்ராவல் வேண்டாம்.